கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, வருகிற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை நோன்பு ஆரம்பமாகிறது. இந்த நோன்பு ஆண்டுக்கு ஒரு முறை 40 நாட்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் கடைபிடிக்கும் நோன்பு. இந்த நாட்களில் இந்த நோன்பை பற்றிய பாடங்கள் மீண்டும் நமக்கு நினைவூட்டப்படுகின்றன. எதற்காக இப்படி ஒரு 40 நாட்கள் நோன்பு என்று நாம் கேட்கலாம். இந்த 40 நாட்கள் நோன்பு என்பது நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காக, நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காக. புதுப்பித்துக் கொள்வது என்றால் என்ன? நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை உண்டு. அந்த வாழ்க்கை முறையில் நான் இருக்கிறேனா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. எனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு. என்னுடைய வாழ்க்கை பைபிளை அடிப்படையாக கொண்டது. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டியது. இந்த கட்டுப்பாட்டுக்குள் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்ப்பதுதான் இந்த நோன்பு காலம் என்று ஆவிக்குரிய மக்கள் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ பல பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன, பல ஒழுங்குமுறைகள் வகுக்கப்படுகின்றன. நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் என பல காரியங்கள் வேதத்திலே நெறிப்படுத்தப்படுகின்றன. இவையெல்லாம் நாம் செய்து வாழ்ந்தால் நம்முடைய உடன்படிக்கையில் நிலைத்து நிற்போம். நாம் செல்கின்ற வழி சீராக சரியாக அமைந்து இலக்கை போய் அடைந்து விடுவோம். எனவே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையின் தொடக்க நாளிலிருந்து இந்த உலகத்தில் அவருடைய கடைசி நிமிஷம் வரையிலும் திருச்சபை சபை அவனை ஒரு சீரான வாழ்வுக்கு வழிநடத்துகிறது. அந்த வழிநடத்தல் ஒன்றுதான் இந்த நோன்பு காக்க வேண்டும் என்பது. 40 நாட்கள் நோன்பிருக்க வேண்டும் என்று சொல்வதை விட இந்த 40 நாட்களும் என்னுடைய நோன்பு வாழ்க்கையை பற்றி சுயம் சிந்திக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். 40 நாட்கள் நோன்பிருக்க வேண்டும் என்பது அது ஒரு பாடம். ஆனால் இங்கே அது அல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு 40 நாட்கள் நோன்பிருக்க வேண்டும் என்பது அல்ல. இந்த 40 நாட்களும் என்னுடைய நோன்பு வாழ்க்கையை பற்றி மறுசீர் செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய நோன்பு வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இது கேட்பதற்கு சற்று புதுமையாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. காரணம், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நோன்பு என்பது வாழ்க்கை. நோன்பு என்பது சில காரியங்களை தவிர்ப்பதோ சில காரியங்களை வைத்துக் கொள்வதோ என்பது அல்ல. ஒரு காலகட்டத்திற்கு சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வது விட்டு விடுவது என்பது அல்ல. நோன்பு என்று சொன்னாலே ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை, வாழ்வே நோன்பு. இதுதான் வேத பாடம்.
அதிலும் புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த நோன்பு என்பது வாழ்க்கை. உன் வாழ்நாள் முழுவதும் நீ இந்த நோன்பு வாழ்க்கையை வாழணும். அதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை நாம் மீண்டும் இந்த நோன்பு வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து பார்த்து மீண்டும் நான் என்னுடைய நோன்பு வாழ்வுக்குள் கடந்து வர இந்த நாட்கள் நமக்கு உதவி செய்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? பிரியமானவர்களே, இந்த ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியும், ஞானஸ்நானத்தினால் நாம் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அந்த நாளிலிருந்து நாம் உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள், உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவர்கள். இந்த கட்டுப்பாடை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த கட்டுப்பாட்டுக்குள் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் பெற்ற நாளிலிருந்து நாம் செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை என்று பல காரியங்கள் நமக்கு முன்னாலே இது வந்திருக்கிறது. நீ ஆவிக்குரிய பிள்ளை, நீ ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை, நீ ஒரு விசுவாசி, நீ இதை செய்யக்கூடாது, நீ இதை செய்ய வேண்டும். நீ ஒரு விசுவாசி, நீ இப்படித்தான் வாழ வேண்டும், நீ இப்படி வாழக்கூடாது என்று ஒரு எல்லையை ஞானஸ்நானம் நமக்கு வகுத்து தருகிறது. இந்த எல்லைக்கு உள்ளே நின்று வாழ்வது என்பதுதான் நோன்பு வாழ்க்கை. கைத்தாளத்தோடு எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நோன்புன்னு சொன்னா உண்ணாமல் இருப்பது, நோன்புன்னு சொன்னா சில விரதங்கள் இருப்பது, நோன்புன்னு சொன்னா சில ஆகாரங்களை புறக்கணிப்பது என்று நாம் எடுத்துக்கொள்வது இந்த நோன்புக்கு உரியதல்ல. இங்கே நோன்பு என்று சொல்வதே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் உன்னை வைத்துக் கொள்வது. இந்த ஆகாரங்களை மறுப்பது, சில காரியங்களை வேண்டாம் என்று ஒதுக்குவது, சில காரியங்களை விரும்பி செய்வது, வேதங்களை வாசிப்பது, சிலுவை பாதை செய்வது, ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பது, இவையெல்லாம் நோன்பு அல்ல. இவையெல்லாம் நோன்பு இருக்க நமக்கு உதவக்கூடிய காரியங்கள் என்று சொல்லணும். இவையெல்லாம் நோன்பு அல்ல, இவையெல்லாம் நோன்பிருக்க எனக்கு உதவக்கூடிய காரியங்கள். சில காரியங்களை நான் தவிர்க்கிறேன். எதற்காக? என்னை என் எல்லைக்குள் கட்டுப்படுத்தி வைப்பதற்காக. என்னை என் எல்லைக்குள் கட்டுப்படுத்தி வைப்பதற்காக சில காரியங்களை நான் தவிர்க்கிறேன். சில காரியங்களை நான் முனைப்போடு செய்கிறேன். அதிகமாக ஜெபம் செய்யணும், ஆண்டவருடைய பாடுகளை அதிகமாக நம்ம தியானிக்கணும். இதெல்லாம் எதற்காக நான் செய்கிறேன் என்றால், என்னை, என் மனதை, என் வாழ்வை, என் நிலையை என்னுடைய எல்லைக்குள் கொண்டு வருவதற்காக. இந்த எல்லைக்குள் நான் எப்போது நின்று வாழ்வதுதான் நோன்பு வாழ்க்கை. அதாவது கட்டுப்பாடே நோன்பு, கட்டுப்பாடே நோன்பு. நாம் பல காலங்களாக இந்த கருத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு கட்டுப்பாடே நோன்பு, தன்னடக்கம் கட்டுப்பாடு என்ற நோன்பு. இது எப்போதாவது ஒரு முறை நாம் செய்வது அல்ல, இது ஆண்டுக்கு ஒரு முறை என்று நான் செய்வது அல்ல. என்ன வாழ்நாள் முழுவதும் இதை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும், செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே கட்டுப்பாடு என்பது நோன்பு. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நோன்பு என்றால் என்ன? ஆம், சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னை வைத்துக் கொள்வது. தன்னடக்கம், புலனடக்கம், மன அடக்கம், உணர்வடக்கம், கண்ணடக்கம், கேள்வி அடக்கம், பல காரியங்களுக்குள் நான் ஒரு கட்டுப்பாடு வைத்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த கட்டுப்பாடு? எனக்கென்று ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லைக்குள் நின்றுதான் நான் வாழ வேண்டும், இந்த எல்லையை தாண்டக்கூடாது. இது எனக்கு வரையறுக்கப்பட்டது.
நான் ஒரு விசுவாசி, நான் இதை செய்யக்கூடாது, நான் ஒரு விசுவாசி, நான் எதை செய்ய வேண்டும் வேண்டும். சில காரியங்களை தவிர்ப்பது மட்டுமல்ல, சில காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்னென்ன காரியங்களை நான் செய்யக்கூடாது. எனவே இந்த கட்டுப்பாடு என்பது நோன்பு. இந்த கட்டுப்பாடை மீறும் போது கடவுள் எச்சரிக்கிறார். கட்டுப்பாடை மீறி போற, இதை நீ செய்யறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, இதை நீ செய்வதற்கு உனக்கு அனுமதி இல்லை, நீ கட்டுப்பாடை மீறி போகிற, உனக்கு எச்சரிப்பு விடுக்கப்படுகிறது, உனக்கு எச்சரிப்பு விடுக்கப்படுகிறது. ஒரு சாலையில் ஒருவர் வண்டியை ஓட்டுகிறார் என்றால், அந்த சாலையில் உனக்கு வண்டி ஓட்டுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நீ கடைபிடித்து ஆக வேண்டும். சாலை விதிகள் என ஒன்று இருக்கிறது. அந்த விதிகளை நீ கடைபிடித்து ஆக வேண்டும். அந்த விதிகளுக்கு நீ கட்டுப்பட்டு ஆக வேண்டும். இதுக்கு பெயர் தான் நோன்பு. என்னை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது. எந்த கட்டுப்பாட்டில்? நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதன் கட்டுப்பாட்டுக்குள் என்னை வைத்துக் கொள்வது நோன்பு. கைத்தாளத்தோடு. பிரியமான பிள்ளைகளே, உணர்ந்து கொள்ளுங்கள். நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று ஒன்று இருக்கிறது. அந்த விதிக்குள் என்னை வைத்துக் கொள்வது நோன்பு என்று சொல்லுவோம். அப்படித்தான் நோன்பு இருக்க வேண்டும். அதற்கு நான் என்னை பயிற்றுவிக்க வேண்டும். எனக்கு பயிற்சிகள் வேணும். அப்படி என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி, என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி, என்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி நான் வாழ்வது என்பது தானாக வந்து விடாது. அதற்கு சில பயிற்சிகள் வேண்டும். அதற்கு நான் பழக்கப்பட வேண்டும். அப்படி பழக்கப்படுவதற்குத்தான் நாம் பலவித நோன்பு முறைகளை வைத்திருக்கிறோம். பலவித நோன்பு முறைகள் என்று இதை சொல்லுவோம். பலவித நோன்பு முறைகளை நான் வைத்திருப்பதே அதற்காகத்தான். நான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது. என்னுடைய மனதுக்கு நான் கொடுக்கக்கூடிய பயிற்சி என்று இதை சொல்லுவோம். என்னுடைய சுய வாழ்வுக்கு நான் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு கட்டுப்பட்ட வாழ்க்கைக்கு என்னை நான் கையளிப்பதற்கு இங்கே ஒரு பயிற்சியை நான் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நோன்பு காலத்திற்காக ஆண்டவர் எனக்கு தந்த இந்த பயிற்சியை நான் இந்த 40 நாட்களும் மீண்டும் புதுப்பிக்க போகிறேன். அந்த புதுப்பித்தலுக்கான ஒரு ஆயத்தம் தான் இந்த நாட்கள். நமக்கு ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. இங்கே சாலையில் நாம் போய் கொண்டிருக்கும் போதே ஒரு வளைவு வருகிறது என்றால் அங்கே ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போது நீ 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல ஓட்டக்கூடாது. அங்கே ஒரு ரயில்வே கிராசிங் வருகிறது என்றால் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது, நீ இப்படித்தான் இப்போது போக வேண்டும். எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஆங்காங்கே நமக்கு கொடுக்கப்படுகின்ற சில எச்சரிப்பின் அடையாளங்கள். அதில் ஒன்றுதான் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை 40 நாள் நோன்பிரு என்று சொல்வது. இந்த ஆண்டுக்கு ஒரு முறை 40 நாள் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லும் போதே நம்முடைய மனம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருக்கிறேனா? நான் செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்கிறேனா? நான் செய்யக்கூடாத காரியங்களை எல்லை தாண்டி போய் செய்து கொண்டிருக்கிறேனா? சுயம் என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, அந்த நாள் திடீரென்று கள்ளனைப் போல திருடனைப் போல வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகின்ற நாள், அந்த நாளும் அந்த நிமிஷமும் உங்களுக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாத நாளே அதுதான். அந்த கடைசி நிமிஷம், அந்த கடைசி நேரம், அது எனக்கு தெரியாது. அது எந்த நேரம் என்பதை என்னால் கண்டுகொள்ள முடியாது. ஆண்டவர் என்னை சந்திக்க வருகின்ற நாள் என்று சொல்வதே அதுதான், என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிஷம். எனவே எப்போதும் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நேரங்களிலும் நான் விழிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு நான் எனக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும்.
சாலையிலே நீ ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிறாய் என்றால் ஆபத்து எந்த நேரம் வருகிறது, எப்படி வருகிறது என்பது உனக்கு தெரியாது. அதுதான் அந்த நாள், ஆண்டவர் உன்னை சந்திக்கின்ற நாள். எனவே நீ எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும். நீ எப்போதும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உன்னை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாட்டுக்குள் உன்னை வைத்துக் கொள்வது என்பதுதான் நோன்பு வாழ்க்கை என்று சொல்லுவோம். ஏதேன் தோட்டத்தில் இந்த கட்டுப்பாட்டை கடவுள் கொடுக்கின்றார். இதை செய், இதை செய்யாதே. எனவே நோன்பின் ஆரம்பமே ஏதேன் தோட்டம். நோன்பு எங்கே ஆரம்பிக்கிறது? ஆதி பெற்றோருக்கு ஆரம்பிக்கிறது. கடவுள் அருமையான ஒரு இன்பவனத்தை கொடுத்து, இந்த இன்பவனத்திலே நீ இன்பமாய் வாழு என்று மனுஷனுக்கு சொன்னார். இந்த உலகத்தை கடவுள் படைத்தது அவன் துன்புற்றி சாக வேண்டும் என்பது அல்ல, அது கடவுளுடைய நோக்கம் அல்ல. அவன் இன்புற்று வாழ வேண்டும். மனுஷன் இன்புற்று வாழ்வதற்குத்தான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடவுள் படைத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் படைத்து விட்டு இதெல்லாம் நீ உனக்கு சொந்தமாக்கி நீ சந்தோஷமாக இன்பமாக நிறைவோடு வாழ நீ என்ன செய்யணும்? நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு கட்டுப்பாட்டை வைத்தார். இதற்கு நாம் நோன்பென்று பெயர் சொல்லுவோம். தன்னடக்கம் கட்டுப்பாடு என்ற ஒரு விதியை கொடுத்தார். இந்த சாவியை வச்சு இந்த வாழ்க்கையை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கோ. இந்த ஏதேனின் இன்ப வாழ்க்கை என்பது ஒரு அடையாளம். இதோ இந்த உலகம் முழுவதும் உனக்காக நான் படைத்திருக்கிறேன், இவை சகலதும் உனக்கு சொந்தம், இதை நீ அடக்கி ஆளணும், இவையெல்லாம் உனக்கு பணிவிடை செய்யணும். நீ அவ்வாறு சந்தோஷமாக நிறைவோடு இந்த உலகத்தில் வாழணும். இது கடவுளுடைய விருப்பம். ஆனால் அப்படி வாழ்றதுக்கு நீ என்ன செய்யணும்? கடவுளுடைய இந்த நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நீ என்ன செய்யணும்? ஆமென். கடவுள் அங்கே ஒரு கட்டுப்பாடை அவனுக்கு வைத்தார். ஒரு கட்டுப்பாடோட வாழ. என்ன கட்டுப்பாடு? நான் உனக்கு சொல்றேன், இப்படித்தான் நீ வாழணும், இப்படி வாழக்கூடாது. ஆமென் என்ற ஒரு விதியை நான் உனக்கு முன்பே வைக்கிறேன். இதை நீ எடுத்துக்கொள்ளணும். எங்கே இதை எடுத்துக்கொள்வதற்கு உனக்கு மனதளவிலே ஒரு ஆசை இருக்கணும், மனதளவிலே ஒரு விருப்பம் இருக்கணும். அதைத்தான் நோன்பு என்று சொல்வது. இதை உனக்கு சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியாது. கடவுள் உனக்கு சொல்றார். ஏதேன் தோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அங்கே விதி மீறப்படுகிறது, அங்கே கட்டளை மீறப்படுகிறது. கடவுள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விதி மீறப்படுகிறது. கடவுள் சொல்கிறார், நீ கட்டுப்பாட்டு உன்னுடைய வாழ்க்கையை வச்சுக்கோ, நீ நல்லா இருப்ப. ஆனா அந்த கட்டுப்பாடு மீறப்படுகிறது. நோன்பு கலைகிறது, விரதம் கலைகிறது, தவம் கலைகிறது. அவனுடைய வாழ்க்கையினுடைய கட்டுப்பாடு அவனுக்கு கலைந்து போன காரணத்தினால் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். எனவே விழிப்போடு இருங்கள். நான் எல்லைக்குள்ள இருக்கிறேனா? நான் எல்லையை தாண்டி போயிட்டேனா? நான் எல்லைக்குள்ள இருக்கிறேனா? நான் எல்லையை தாண்டி போயிட்டேனா? ஆகையினாலே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயிற்சியை நீ உனக்காகவே நீ கொடுக்கணும். இயல்பாக என்ன ஆச்சு பாருங்க, கடவுளோடு இருந்த ஆதி பெற்றோர் கட்டுப்பாட்டை மீறிவிட்டார்கள். நீ சுயம் கட்டுப்பாட்டில் இருக்கணும். இதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிடக்கூடாது. அங்கதான் ஆரம்பமே. இதை பார்க்காதேன்னா நீ அதை பார்க்காத. உனக்கு கண் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்துறாத. உனக்கு காது இருக்குங்கிறதுக்காக எல்லாவற்றையும் கேட்டுறாதே. ஆமென். இது கடவுள் ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்கிறாரு. எல்லாம் உனக்கிட்ட இருக்குது, உனக்கு நான் எல்லாம் தர்றேன். ஆனா ஒரு கட்டுப்பாடோட வச்சு இதை நடத்திக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு கௌரவம் இருக்குது. எல்லாம் எப்படி செய்யணும், எது எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிலை இருக்குது. அந்த நிலைக்கு தகுந்தபடியா அதை நீ நடத்திக்கோ. இப்ப சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகளுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அவங்களுக்கு ஒரு பழக்க முறை இருக்கு. அந்த பழக்கத்தில் இருப்பாங்க. நீ வளர்ந்ததுக்கு பிறகு நீ அதே காரியத்தை செய்தா என்ன சொல்லுவாங்க? என்னது நீ வளர்ந்தாச்சுல்ல, நீ இப்படி செய்யலாமா என்று கேட்கிறாங்க. எனவே உன்னுடைய நிலைக்கு தகுந்தபடியான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நீ வாழணும். இல்லாட்டி உன்னை கண்டிக்கிறாங்க, உன்னை கேள்வி கேட்கிறாங்க. நீ என்ன சின்ன குழந்தையா, நீ ஏன் இப்படி செஞ்சிட்டு இருக்கிற, நீ இப்படி செய்யாதே என்று சொல்லி ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கிறார்கள், ஒரு வழிமுறையை கொடுக்கிறார்கள்.
கருமையான பிள்ளைகளே, அதைத்தான் நாம எடுத்துக்கொள்ளணும். இதைத்தான் நோன்புன்னு நம்ம சொல்றோம். ஒரு கட்டுப்பாட்டில் இரு. உன்னுடைய அந்தஸ்தின் கடமையில, உன்னுடைய அந்தஸ்து, நீ எந்த நிலையில் இருக்கிறியோ அந்த நிலைக்கு தகுந்தபடி நீ வாழணும். அப்படியே ஞானஸ்நானம் பெற்ற ஒரு பிள்ளையும் அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த வாழ்க்கை முறைக்குள்ளால தன்னை வைத்துக் கொள்வது நோன்பு. அந்த நோன்பு என்பது ஒரு மனநிலை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தன்னடக்கம், கட்டுப்பாடு என்ற ஒரு மனநிலை. இந்த மனநிலையை நாம கொண்டிருக்கணும். கடவுள் எனக்கு சொல்றாரு, அதை நான் கேட்டு வாழணும். இது ஒரு மனநிலை. எனவேதான் மனம் மாறுங்கள். இந்த மனதை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். மனதை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உன்னுடைய மனதை வைத்துக்கோ. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, கடவுளுடைய சட்டதிட்டங்கள், அவருடைய நியாயப்பிரமாணத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன்னுடைய மனதை வச்சுக்கோ. நான் எந்த கட்டுப்பாட்டில் இருக்கணும், நான் எந்த கட்டுப்பாட்டில் வாழணும், நான் எந்த கட்டுப்பாட்டில் செய்யணும். ஆமென். இந்த வேதம் உனக்கு வழி காட்டுது. வேதம் உனக்கு வழிகாட்டுது. ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் கட்டுப்பாட்டுக்குள் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஓசே 4 அதிகாரம் 2 வசனம் வாசிப்போமா? ஓசேயின் புத்தகம் 4 அதிகாரம் 2 வசனம் வாசிப்போம். பொய்யானை, பொய்யானை, பொய்யுரை, பொய்யுரை, கொலை, கொலை, களவு, களவு, விபச்சாரம், விபச்சாரம் ஆகியன பெருகிவிட்டன. ஆகியவை பெருகிவிட்டன. பாருங்கள், கடவுள் ஒரு ஆதங்கத்தை சொல்றார். இந்த பாருப்பா, இங்கே ஒரு ஒழுங்குமுறை வச்சிருக்கிறேன், நீ இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு ஒரு ஒழுங்குமுறை வச்சிருக்கிறேன், அதுல கட்டுப்பட்டு நீ வாழணும். ஆனா நான் இப்ப வந்து பார்க்கும்போது அதுங்க இல்லை. பொய்யுரைகள், படியுரைகள், படிப்புரைகள், விபச்சாரம், கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் பார்க்கிறேன். ஆமென். எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்தெறிகின்றனர். எதுக்கு நோன்பு அவசியம்? எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்தெறிகின்றனர். அவ்வப்போது உனக்கு எச்சரிக்கை கொடுக்காட்டா நீ உன் மனம் போன போக்கிலே போயிட்டு இருப்ப. தட்டி விடாட்டா சிதல் மானம் முட்ட என்று சொல்வார்கள். உனக்கு நீயே செய். நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? நான் செய்கிறது சரிதானா? நான் இப்படித்தான் இருக்கணுமா? நான் இப்படி பேசலாமா? நான் இப்படி செய்யலாமா? என் எண்ணங்கள் சரியா இருக்கா? உனக்கு நீ சுயம் உன்னை பரிசோதித்து பார்க்கிறது. அதற்கு பேரு தான் நோன்புன்னு சொல்றது. உன்னை நீ பரிசோதிச்சு பாரு. உன்னை சுயம் உனக்குள்ளே போ. நான் போறது சரியா இருக்கா? நான் செய்யறது சரியா செய்கிறேனா? உனக்குள்ள ஒண்ணு வச்சுக்கோ. சகல கட்டுப்பாடுகளையும் அவர்கள் மீறிவிட்டார்கள். சகல கட்டுப்பாடுகளும் மீறிவிட்டன. இப்ப நோன்பு காலம் எதுக்கு? மீண்டும் கட்டுப்பாடுகளுக்குள் உன்னை கொண்டு வருவது. மீண்டும் கட்டுப்பாடுகளுக்குள் உன்னை கொண்டு வருவது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், அவருடைய அந்த வார்த்தை மிக அழகாக இருக்குமா? அதே மார்க்கு 2 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு இயேசு ஆமென் அவர்களை நோக்கி, ஆமென், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் ஆமென் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் ஆமென் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். பாருங்க, மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். எப்போது மணமகன் அவர்களை விட்டு பிரிகிறார்? நீ எப்போது கட்டுப்பாடை மீறினாயோ அப்போது. எதை செய்யக்கூடாது என்று அவர் சொன்னாரோ அதை நீ எப்போது மீறினாயோ அப்போது மணமகன் உன்னை விட்டு பிரிந்து போகிறார். அப்போது மணமகன் உன்னை விட்டு பிரிந்து போகிறார். இதுதான் பிரிக்கிறது. ஆமென். உனக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. இந்த வாழ்க்கை நிலையிலிருந்து மணமகன் உன்னை விட்டு பிரிந்து போகிற ஒரு நிலை உண்டாகும்.
அப்படி மணமகன் உன்னை விட்டு பிரிந்து போகிற ஒரு நிலைக்கு நீ உன்னை கையளிக்க கூடாது. கருமையான பிள்ளையே, அந்த நேரத்தில் தொடர்ந்து வாசிப்போம். அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். பாருங்க, இங்கே நோன்பு யாருக்கு? ஆமேன். கட்டுப்பாடெல்லாம் மீறி போன ஒரு சூழ்நிலை. மணமகனை இழந்து விட்டார்கள், மணவாளனை இழந்து விட்டார்கள். தமக்காக இரத்தம் சிந்தி தன்னை மீட்டெடுத்த இரட்சகரை ஞானஸ்நானத்தின் மூலமாக சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு அவரை இழந்து போனார்கள், அவரை பிரிந்து வாழ்கிறார்கள். அவரோடு இணைந்து வாழ்ந்த மக்கள் அவரை பிரிந்து வாழ்கிறார்கள். எப்ப பிரிகிறோம்? ஆமீன். பேசக்கூடாத காரியங்களை பேசிட்டேன், சொல்லக்கூடாத காரியங்களை சொல்லிட்டேன், நினைக்கக்கூடாத காரியங்களை நினைச்சிட்டேன். ஐயோ, நான் செய்ய வேண்டாத காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டேன், போக வேண்டாத இடத்துக்கெல்லாம் போயிட்டேன். ஆமீன். பழகக்கூடாத பழக்கங்கள் எல்லாம் பழகிட்டேன். வேண்டாமப்பா, கட்டுப்பாடு மீறினேன், திருப்பி வா. எனக்கு அருமையான பிள்ளையே, அவர்கள் சகல கட்டுப்பாடுகளையும் மீறிவிட்டார்கள். இது ஒரு எச்சரிக்கை, இஸ்ராயேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை. இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறிவிட்டவர்களே நோன்பிருக்க வாருங்கள். நினிவே மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த பாருப்பா, கட்டுப்பாடெல்லாம் மீறிவிட்ட ஒரு வாழ்க்கை இந்த நினிவே மக்களை பார்க்கிறோம். அங்கே இந்த நகரமே கட்டுப்பாடெல்லாம் நீக்கிவிட்டது. என்னென்ன கட்டுப்பாடுகளை மீறினார்கள் என்று சுருக்கமாக சொல்லி இருக்கு. ஆமே. இப்போ இந்த நினிவேயினுடைய அந்த நிலையை பார்க்கும்போது ஆண்டவர், இதுக்கு என்ன சொல்யூஷன் ஐயா? சகல கட்டுப்பாடுகளையும் இழந்து இந்த மக்கள் வாழ்கிறார்கள், இதற்கு என்ன சொல்யூஷன்? இந்த பாரு, முதல்ல இதுல எல்லாம் அழிச்சிருன்னு சொல்றார். ஏன்னா இந்த மக்கள் அழிவைத்தான் தேடுகிறார்கள். கட்டுப்பாடை இழந்த வாகனம் அழிவை நோக்கி ஓடுகிறது. ஒரு வாகனம் எப்ப கட்டுப்பாடை இழந்துட்டதோ, எப்ப பிரேக்ல நிக்கலையோ, எப்போ ஸ்டியரிங்ல நிக்கலையோ, அப்போதே அந்த வாகனம், கட்டுப்பாடு இழந்த வாகனம் அழிவை நோக்கி போகிறது. ஆண்டவர் சொல்றார், நினைவே நகர்கிட்ட போய் சொல்லு, இந்த வாகனம் இப்படியே ஓடிட்டு நான் கட்டுப்பாடு இழந்து போயிட்டு இருக்கையா, இது அழிய போகுது. ஆம், அவர்கள் அந்த பெரிய அந்த ஆற்றுக்குள்ளால விழுந்து அதில் இருக்கிற அத்தனை பேரும் அழிய போறாங்க, பெரிய அழிவு வரப்போகிறது, போய் சொல்லுன்னு சொன்னாங்க. அப்ப நினைவே மக்கள் எல்லாரும் அழிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவர்கள் போகிற வழி அப்படி, கட்டுப்பாடை இழந்த வாகனம் ஐயா. அந்த நேரத்தில் அரசன் என்ன செய்தான்? தன்னுடைய மக்களுக்கெல்லாம் தானல்லவா பொறுப்பு. உடனடியாக அவனுக்கு சொல்கிறான், நாம கட்டுப்பாடை இழந்து நம்முடைய வாகனம் போகுது, மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் வாருங்கள், ஆமென், நோன்பிருங்கள் என்று சொல்கிறார். நோன்பிருங்கள் என்று சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையை மீண்டும் அவர்களுடைய எல்லைக்குள்ளே கொண்டு வருகிறார்கள், கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருகிறார்கள். அடையாளம் என்ன? ஆமென். சுகத்துக்கு, சரீர சுகங்களுக்கு கட்டுப்பாடு வையுங்கள், ஆடம்பரங்களுக்கு கட்டுப்பாடு வையுங்கள், சுகபோகங்களுக்கு கட்டுப்பாடு வையுங்கள், ஆகாரத்துக்கு கட்டுப்பாடு வையுங்கள், எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு. அங்கே நோன்பு என்று சொன்ன படிப்பினை அதுதான். கட்டுப்பாடு மனுஷனுக்கு மட்டுமல்ல, நாம் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள் அத்தனைக்கும் நீங்கள் கட்டுப்பாடு வையுங்கள் என்று சொன்னார். எதற்காக இந்த கட்டுப்பாடு? எதற்காக? காரணம், அழிவு நம்மை நோக்கி வருகிறது. இந்த வாகனம் கட்டுப்பாடை மீறி போய்கொண்டே இருக்கிறது, கட்டுப்பாடு இழந்து போகிறது. இது எந்த நேரம் எந்த மனிதனுக்கு எந்த இடத்திலும் போய் மோதலாம், தனக்கும் அடி உண்டாக்கி பிறருக்கும் அடி உண்டாக்கலாம். கட்டுப்பாடு எல்லாம் மீறினார்கள். கட்டுப்பாடு எல்லாம் மீறி போன ஒரு வாழ்க்கையின் நிலையில நாம இப்ப இருக்கிறோமா? வண்டி பிரேக் இல்லாம ஓடிட்டு இருக்கா? வண்டி பிரேக் இல்லாம ஓடிட்டு இருக்கா? கட்டுப்பாடு இல்லாத நிலையில வாகனம் ஓடிட்டு இருக்கா? இது எங்க போய் மோத போகிறதுங்கிறது தெரியல. அடிக்கடி கேட்கிறோமே, வாகனம் கட்டுப்பாடு இல்லாம போகும்போது அது என்னென்ன அழிவுகளை உண்டாக்குகிறது என்று. எனவே இப்ப நீ என்ன செய்யணும்? ஆமென். என்ன செய்யணும்? ஆமென். பிரேக், ஆமென், போச்சு. இது போனா அடுத்து என்ன செய்யணும்? நீயே சுயம் ஒரு கட்டுப்பாடை உண்டாக்கிக்கோ. அதுதான் நோன்பு. நீ வலிந்து கட்டி ஒரு கட்டுப்பாடை உண்டாக்கு. வேற எப்படியாவது இந்த வாகனத்தை நீ பிடித்து நிறுத்தணும்.
இதற்கு ஒரு வழியை நீ உண்டாக்கணும். கட்டுப்பாடை வை. எத்தனையோ முறை நம்ம கவனிச்சிருப்போம், வாகனத்தை ஓட்டுபவர்கள் வாகனம் ஓடுவதற்கு முன்னால் அந்த வாகனம் ஃபிட்டிங்காக இருக்கா என்கிறது பரிசோதித்து பார்க்க வேண்டும். வண்டி எடுப்பதற்கு முன்னால் அந்த வாகனத்தினுடைய சகல காரியங்களும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதனுடைய மெக்கானிக்குகள் அதனுடைய வாகனத்தை சரியாக வைத்து ஓட்டுவதற்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி சுயம் எல்லா காரியங்களும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா என்பதை சுயம் பரிசோதித்து பார்க்கணும். அப்புறமா வண்டி எடு. அதுபோல உன்னுடைய சொந்த வாழ்க்கையை நீ பரிசோதிச்சு பாரு. நீ ஒன்னு பரிசோதிச்சு பாரு, நான் கரெக்டா இருக்கிறேனா? ஏதோ என்னுடைய மனம் போன போக்கில் கொஞ்ச நாள் போயிட்டேன், இப்ப நான் எங்கேயோ போய் நிக்கிறேன், காற்றுல நிக்கிறேன், வழி தெரியாத காற்றுல திரும்பி வர முடியல. அப்படி இருக்கிறியா? சில பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமையாகி போனேன், ஏதோ என்னை கட்டுப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில யாரும் என்னை கட்டுப்படுத்தல, யாருக்கு நான் கட்டுப்படவும் இல்லை. அப்படியே போனேன், இப்ப திரும்பி வர முடியாத ஒரு இடத்துல போய் நிக்கிறேன். ஆமென். திரும்பி வர என்னால முடியல, என் சொந்த பலத்தினால முடியல. அப்படி ஒரு நிலையில நீ நிக்கிறியா? கண்ணை கட்டி காற்றுல விட்டு நிலையில நிக்கிறியா? திரும்பி வர முடியல. சில பழக்க தோஷங்கள், திருப்பி வர முடியாது நிக்கிறியா? ஆம். இங்கே நோன்பு கட்டுப்படு. ஆம், உன்னை வலிந்து கட்டுப்படுத்து. உனக்கு தாமாக கட்டுப்பாடு வராட்டா உன்னை வலிந்து கட்டுப்பாடு வைக்கணும், கட்டி போடணும், கட்டி போட்டு ஆகணும். உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி ஆகணும். இதுக்கு பேர் தான் நோன்பு. பிரியமான பிள்ளைகளே, இப்படி ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கையை சீரமைச்சுக்கிடுவோம். ஏன்னா எப்பவும் நம்ம கரெக்டா இருக்கணும். எந்த நேரம் அப்பாவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அப்பா எந்த நேரம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறவர். ஒரு நிமிஷம் கூட அவருடைய பிள்ளை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இவன் ஊதாரி மைந்தன், இவள் ஊதாரி மகள், இன்னைக்கு காலையில என்னுடைய வீட்டில் இருந்த பிள்ளை இன்னைக்கு பிசாசின் வீட்டில் இருக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லக்கூடாது. இன்றைக்கு மத்தியானம் என்னோடு இருந்த மகன் என்ன மாலையில பண்டிக்குடியில போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவன் மேல் என் உள்ளம் பூரிக்கிறது என்று பரலோகம் நோக்கி உன்னை பார்த்து சொல்லணும். அப்படி எப்போது சொல்லணும்னா நீ என்ன செய்யணும்? பாலைவனத்துக்கு போ, பாலைவனத்துல போ, அங்க உட்கார்ந்துக்கோ. என் ஆண்டவர் அதைத்தான் செய்தாரு. அபிஷேகம் பெற்ற பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை பாலைவனத்தில் அமைத்துக்கொள். பாலைவனம் சொன்ன உடனேயே வேதனை, கண்ணீர், எப்பவும் சிலுவையிலே தொங்கிட்டு இருக்கிறது என்று நினைக்காதே. உன்னுடைய மனதை நீ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது சிலருக்கு பெரிய பாலைவனமாக இருக்கும், சிலருக்கு இன்பமான சோலைவனமாக இருக்கும். அது உன்னுடைய பயிற்சியை பொறுத்தது. சில கட்டுப்பாடுகள் சிலருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், சில கட்டுப்பாடுகள் சிலருக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குமா. அது பாலைவனமாகவே இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. பாலைவனம் என்பது நிச்சயமாக சோலைவனமாக மாறும். என் ஆண்டவர் சொன்னார், பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனங்களாக மாறும், பாலைவனங்களில் நீரோடைகளை ஓடச் செய்வேன் என்று சொன்னார். ஆமீன். சுயம் தன்னை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொள்கிற ஒருவருக்கு அங்கே சோலைவனமாக மாறுகின்ற அற்புதங்களை பார்க்க முடியும். இதுதான் இந்த நோன்பினுடைய தொடக்கம். இந்த உணர்வுகளோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொடுப்போம். ஆவியானவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, எங்களை உம்முடைய பரிசுத்த வட்டத்துக்குள்ளால பத்திரப்படுத்துங்கப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய பேர் சொல்லி அழைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எப்போதும் இருக்கணும். ஆண்டவரே, எல்லை மீறி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆவியானவரே என்று சொல்லி ஆவியானுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா?